நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு 15 வயது சிறுவன் கடையில் ரொட்டி திருடும்போது பிடிபட்டு விட்டான். காவலாளின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றபோது கடையின் அலமாரியும் உடைந்து விட்டது. நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம், உண்மையில் நீங்கள் ஏதாவது ரொட்டி மற்றும் பாலக்கட்டை திருடினீர்களா என்று நீதிபதி கேட்டார். சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான், ஆம் என்று. நீதிபதி கேட்டார், ஏன் என்று. பையன், எனக்கு அது தேவைப்பட்டது, அதனால்தான் என்றான் அந்த சிறுவன். நீதிபதி சொன்னார், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்க முடியாதா என்று கேட்க பையன் சொன்னான், என்னிடம் பணம் இல்லை, அதனால்தான் என்று சொன்னான் அந்த சிறுவன். நீதிபதி சொன்னார், குடும்பத்திடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாமே என்று கேட்க பையன் சொன்னான், வீட்டில் நோய்வாய்ப்பட்ட மற்றும் வேலை இல்லாத அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அதனால்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொன்னான். நீதிபதி சொன்னார், நீங்கள் எதுவும் வேலை செய்யவில்லையா என்று கேட்க பையன் சொன்னான், நான் தினந்தோறும் கார் கழுவுவது எனது வழக்கம். என் அம்மாவை கவனித்துக்கொள்ள ஒரு நாள் விடுமுறை எடுத்தபோதுதான் நான் வேலையிலிருந்து முதலாளியால் நீக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னான் அது சிறுவன். நீதிபதி சொன்னார், நீங்கள் யாரிடம் உதவி கேட்கவில்லையே என்று கேட்க சிறுவன் சொன்னான், காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 50 பேரிடம் சென்றேன், ஆனால் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. எனவே இந்த நடவடிக்கையை நான் கடைசியாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்னான் அந்த சிறுவன். வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை சொல்லத் தொடங்கினார். திருட்டு, குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் தான் பொறுப்பு. எனவே நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள்தான். எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா $10 அபராதம் விதிக்கின்றேன். $10 கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது என்று சொன்னார் நீதிபதி. இவ்வாறு கூறி நீதிபதி தனது பாக்கெட்டிலிருந்து $10 எடுத்து பேனாவை எடுத்து அதன்படி பெயரை எழுதத் தொடங்கினார் நீதிபதி. மேலும் பசித்த குழந்தையை போலீசாரிடம் ஒப்படைத்ததற்காக கடைக்கு $1000 அபராதம் விதிக்கின்றேன். 24 மணி நேரத்திற்குள் அபராத தொகையை டெபாசிட் செய்யவிட்டால் கடைக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடப்படும். மேலும் பட்னி கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கு அதே தொகை அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த சிறுவனுக்கு அபராத தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் மன்னிப்பும் கேட்கிறது என்றார் நீதிபதி. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அந்த சிறுவன் கைவிலங்குகள் அவிழ்க்கப்பட்டன. கண்ணீரை மறைத்து கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தான். நமது சமூக அமைப்புகளும் நீதிமன்றங்களும் அத்தகைய முடிவை எடுக்க தயாரா? பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிபட்டால் அந்த நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டிய ஒன்று விஷயம்தான். இது உங்கள் இதயத்தை தொட்டால் உதவி செய்ய ஒருவரை தேர்ந்தெடுங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது. நல்லது செய், நன்மையை தேடிக்கொள்வோம். இது ஒரு அருமையான பதிவுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.